அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சத்தியம் வெல்லும் தருணம் என்ற நிகழ்வில் 5வது பகுதியினை அடைந்திருக்கின்றோம். இன்றும் எம்முடன் சகோதரி தர்மிதா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி. வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் விடயம் என்னவென்றால், நாம் இதுவரை பார்த்த விடயங்கள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருந்தன. அதாவது நாம் முதலாவதாக சுயத்தில் எம்முடைய வீணான எதிர்மறையான எண்ணங்களை குறைப்பதை பற்றி பார்த்தோம். இரண்டாவதாக சாதகமான எண்ணங்களை அதிகரித்து கொண்டோம். மூன்றாவதாக கர்ம தத்துவத்தை புரிந்து கொண்டு எமக்குள் உணரப்படும் துன்பத்தை குறைத்து கொண்டோம். நான்காவதாக அவ்வாறான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை சாத்தியப்படுமா என்பதை பார்த்தோம். அதாவது சத்தியயுகம் தொடக்கம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று இவ்வாறு நாம் 4 யுகங்களை கடந்துதான் இப்பொழுது இந்த துன்பமான உலகில் இருக்கின்றோம். அதற்கு என்ன காரணம்? நாம் எப்பொழுதிலிருந்து அவ்வாறு ஆகினோம் என்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு, அதாவது காலச்சக்கரம் என்ற ஒரு சுவாரஸ்யமான பகுதியை சென்ற பகுதியில் பார்த்திருந்தோம். இன்று நாம் பார்க்க போகின்ற விடயம், நாம் கடவுளை நினைத்து, அதாவது தியானம் செய்து நாளாந்த வாழ்வில் பெற்றுக்கொள்ளும் இந்த சக்தியானது எவ்வாறு எமக்கு பயன்படுகின்றது என்பதைத்தான். ஏனென்றால் நாம் இவ்வாறான விடயங்களை விளங்கி கொண்டிருந்தாலும் நாளாந்த வாழ்வில் நாம் பல சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அதற்கு எவ்வாறு இந்த ராஜயோக தியானமானது உதவியாக இருக்கின்றது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். நீங்கள் கூறுங்கள் சகோதரி, இந்த தியானம் செய்வதன் மூலம் எமக்கு நாளாந்தம் வரும் பிரச்சனைகளுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா? அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குமா? அல்லது நாம் எமது கர்ம தத்துவத்தை விளங்கி கொண்டு இவ்வாறு தான், அதாவது எம்முடைய கடந்த காலம், நிகழ்காலத்தை சரியாக செய்து எதிர்காலத்திற்காக காத்திருக்கத்தான் வேண்டுமா? அல்லது நிகழ்காலத்திலும் நாம் பயனடையலாமா? உண்மையில் நாம் நிகழ்காலத்திலேயே பயனடையலாம். பலர் நினைப்பது, ஏதாவது பிரச்சனைகள், கடுமையான சூழ்நிலைகள் வரும்போது குறித்த இடத்தை விட்டு நாம் ஒதுங்கிவிட்டால் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைப்பார்கள். உதாரணமாக, நாம் வாழும் நாட்டில் நமக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்படுகின்றதென்றால் அந்த நாட்டிலிருந்து வெளியேறி இன்னொரு நாட்டில் போய் குடியேறினால் அங்கே அந்த குறித்த பொருளாதார பிரச்சனை இல்லாமல் போய்விடும். ஆனால் வேறொரு பிரச்சனை அங்கே வரும். அதாவது ஒன்றிற்கு முகம் கொடுக்க நாம் பயந்து இன்னொரு இடத்திற்கு செல்வோமானால் அங்கேயும் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். ஆகவே தற்காலிகமாக ஒதுங்குவதென்பது பிரச்சனைகளை வெற்றி கொள்வதற்கான உண்மையான தீர்வு அல்ல. அந்த இடத்திலிருந்தே குறித்த நபர்களுடன் வாழ்ந்து கொண்டே அந்த பிரச்சனையை நாம் சமாளிக்க வேண்டும். அவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்றால் எமக்கு சில வழிமுறைகள், அதாவது சில சக்திகள் எம்முள் விருத்தியாக்கப்பட வேண்டும். உதாரணமாக, இவ்வுலக வாழ்க்கையில் சில புற்கள், மரங்களை வெட்டி விடும்போது அந்த புற்களும் மரங்களும் மீண்டும் முளைப்பதை நாம் அவதானித்திருக்கின்றோம். காரணம், அவற்றின் வேரை நாம் இனங்கண்டு அழிக்காமைதான். ஆகவே சாதாரணமாக, அதாவது மேலோட்டமாக ஒரு பிரச்சனைக்கு நாம் தீர்வை காணப்போகும் வேளையில்தான் மீண்டும் அதே பிரச்சனை நம்மேல் உருவெடுக்கின்றது. குறிப்பாக எமது வார்த்தைகள் அல்லது நமது செயல்களுக்கு விதையாக இருப்பது எமது எண்ணம். சில வேளை நாம் சில வார்த்தைகளை கூறிவிட்டு சில செயல்களை செய்துவிட்டு, நான் நினைக்கவில்லை ஆனால் இவ்வாறு நடந்துவிட்டது, நான் இவ்வாறு பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனால் பேசிவிட்டேன், இவ்வாறு செய்து விட்டேன் என்று கூறுகின்றோம். உண்மையில் மனதில் ஏற்பட்ட எண்ணம்தான் எமது வார்த்தைகளுக்கும் செயலுக்கும் உண்மையில் காரணம். ஆனால் அந்த மனதில் ஏற்பட்ட அந்த எண்ணத்தை நாம் உணராமைதான் மிகப்பெரிய பிரச்சனை. மனதில் ஏற்படும் எண்ணமானது எமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்குமாயின் நாம் வார்த்தைகளிலோ செயல்களிலோ எந்தவித தவறுக்கும் இடமளிக்க மாட்டோம். ஆகவே எமது வார்த்தைகள், செயலுக்கான விதையான அந்த எண்ணத்தை நாம் மாற்றம் செய்வோமானால் சிறந்த முறையில் சமநிலையான ஒரு வாழ்க்கை முறையை நிகழ்காலத்திலும் வாழலாம். ஆம், நீங்கள் கூறுகின்றீர்கள், நாம் எமக்கு வரும் பிரச்சனையான சூழ்நிலைகளை விட்டு ஒதுங்கினோமாக இருந்தால் எமக்கு நிச்சயம் அதன் மூலம் எந்தவித நன்மையும் இருக்காது என்று. ஏனென்றால் எமக்கு வர வேண்டிய சூழ்நிலை நிச்சயம் வந்தே தீரும். நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் துன்பங்கள் நிச்சயம் எமக்காக வந்தே தீரும். அது நாம் எம்முடைய சூழலை விட்டு ஒதுங்கினால் அது வேறொரு விதத்தில் இன்னும் ஒரு சூழலில் வரும் என்று கூறியிருந்தீர்கள்.
ஆம், சகோதரி அவர்கள் கூறினார்கள், நாம் இவ்வாறான நமக்கு வரும் சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்காக, அதை கையாள்வதற்காக சில சக்திகளை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று. அந்த சக்திகள் என்ன, அது எவ்வாறு கிடைக்கின்றது, அதை பற்றி கூறுங்கள். இந்த ராஜயோகத்தின் மூலம் நாம் எம்மை ஆத்மா என்று உணர்ந்து இறைவனையும் அவரது சரியான நிலையில் உணர்ந்து கொண்டு அவருடன் எமது தொடர்பை ஏற்படுத்தும் போது மன ஒருமைப்பாடு என்பது சாத்தியமாகும் என்று நாம் பார்த்தோம். ஆகவே மன ஒருமைப்பாடானது சாத்தியமாகும் வேளையில் குறித்த 8 சக்திகள் எம்முள் விருத்தியாகும். 8 பிரதான சக்திகள். அந்த சக்திகளின் ஊடாக நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமநிலையான வாழ்க்கையை வாழலாம். அந்த 8 சக்திகளை நாம் விருத்தி செய்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக. இதில் முதலாவது சக்தி தான் விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தி. விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தி, இந்த வார்த்தை ஒரு புதிதான விடயமாக இருக்கின்றது. அதன் அர்த்தம் என்ன என்று கூற முடியுமா? ஆம், விஸ்தாரத்திலிருந்து விடுபடுவது என்று சொன்னால் விரிவாக்கம், அதாவது பல விரிவாக்கங்களினுள் எமது மனமானது செல்கின்றது. பல கேள்விகளை எழுப்பி ஏன் எதற்கு என்று கேள்விகளை எழுப்புவதன் மூலம் பல விரிவாக்கத்திற்குள் சென்று நாம் எமது மனதின் எண்ணங்களை அதிகரித்து கொண்டு செல்கின்றோம். ஆனால் உடனேயே நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதாவது அதிக கேள்விகளுக்குள் போகாமல் முற்றுப்புள்ளி வைப்போமானால் மனமானது ஒரு நிலைப்படும். ஆகவே விஸ்தாரத்திலிருந்து விடுபடுவது என்றால் அநேகமான பல வகையான எண்ணங்கள் குறைந்த ஒரு நிலைதான் அது. பல வகையான கேள்விகளிலிருந்து விடுபட்ட நிலை. ஆகவே நாம் பொருத்தமான நேரத்தில் அதிக கேள்விகளுக்குள் மனதை செலுத்தாமல் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த சக்தியை எப்போதும் தயார் நிலையில் இருக்கும் ஒரு நிலை என்றும் கூறலாம். அதாவது புண்ணிய செயல்களை ஒருபோதும் தள்ளி போடக்கூடாது என்று சொல்வார்கள். நல்ல காரியங்களை உடனேயே செய்ய வேண்டும் என்று. உதாரணத்திற்கு குருநானக் என்பவர் எமக்கு தெரிந்த ஒரு குரு, அதாவது சீக்கியர்களின் மத குரு. அவர் வாழ்ந்த காலப்பகுதியில் அந்த குறித்த பிரதேசத்தில் ஒரு தனவந்தர் ஒருவரும் வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர் எவ்வளவுதான் பல செல்வங்களை கொண்டிருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யாத ஒருவராக இருந்தார். அவர் வாழ்ந்த இடத்தில் ஏழை மக்களும் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர் எவருக்குமே உதவி செய்யவில்லை. அப்போது அந்த சீக்கியர்களின் மதகுரு குருநானக் அவர்கள் அந்த தனவந்தரிடம் சென்று கூறுகின்றார், நான் உன்னை விட வயதானவன், உனக்கு முன்னரே நான் சொர்க்கத்திற்கு சென்று விடுவேன். ஆகவே நீ இறந்து சொர்க்கத்திற்கு வரும்போது இந்த குண்டூசியை என்னிடம் கொண்டு வந்து தா என்று ஒரு குண்டூசியை அந்த தனவந்தரிடம் கொடுக்கின்றார். அப்போது அந்த தனவந்தர் கூறுகின்றார், இந்த குண்டூசியை நான் எவ்வாறு சொர்க்கத்திற்கு எடுத்து செல்ல முடியும் என்று கூறுகின்றார். அப்போது அந்த குரு கேட்கின்றார், இந்த குண்டூசியையே உன்னால் கொண்டு செல்ல முடியாதென்றால் நீ சேர்த்து வைத்திருக்கும் பண்டங்கள் செல்வங்கள் எல்லாம் எங்கே கொண்டு செல்ல போகின்றாய் என்று. அப்போதுதான் அந்த தனவந்தருக்கு உண்மை புரிகின்றது. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதாவது நம்மிடம் இருக்கும் செல்வத்தை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும் என்று புரிந்து கொள்கின்றார். ஆகவே புண்ணிய செயலை சரியான நேரத்தில், அதாவது காலம் தள்ளி போடாமல் செய்ய வேண்டும் என்பது இந்த சக்தியினூடாக எமக்கு கிடைக்கும் ஒரு நல்ல நிலையாகும். ஆம், விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தி என்றால் என்ன என்று கூறியிருந்தார்கள். அதன் அவசியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயம் நமக்கு இந்த சக்தியானது அவசியப்படுகின்றது. ஏனென்றால் நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறினார். நமது புண்ணிய செயல்களின் சேமிப்பை நாம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து நாம் பார்க்க போகும் சக்தி என்ன? இரண்டாவதாக சகித்து கொள்ளும் சக்தி. சகித்து கொள்ளும் சக்தி எனப்படும் போது தற்காலத்தில் பல மக்கள் கூறுவார்கள், நான் எவ்வளவு சகித்து கொண்டு வாழ்கின்றேன், எவ்வளவு தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் உண்மையில் சகிப்பவர்கள் சகித்ததை வெளியில் கூற மாட்டார்கள். உண்மையில் சகிப்பு என்பது என்னவென்றால், எமக்கு யார் துன்பத்தை கொடுத்தாலும் அல்லது எம்மை விமர்சித்தாலும், எவ்வாறான துன்பங்கள் எம்மை வந்து சேர்ந்தாலும் அவர்களை நாம் மன்னித்து மறந்து அவர்களுக்கு நன்மை செய்யும் உணர்வுதான் சகிப்புத்தன்மை என்பது. உதாரணத்திற்கு நாம் மாமரத்திற்கு கல்லை எடுத்து எறிகின்றோம். அதற்கு பதிலாக அந்த மாமரமானது எமக்கு கனிகளைத்தான் தருகின்றது. மீண்டும் கல்லை எடுத்து எறியவில்லை. அதுபோல் நாமும் மற்றவர்களை முதலில் அவர்களது குற்றங்களை மன்னிக்க வேண்டும். அதன் பின்னர் தான் எம்மால் அதை மறக்க இயலும். அவ்வாறு மன்னித்து மறப்பதன் மூலம்தான் எம்மால் இலகுவாக அவர்களை சகித்து கொள்ள முடியும். ஆனால்
பலர் அவர்களை மன்னிக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் இருந்து கொண்டு சகிக்கின்றோம் என்ற ஒரு வெளியில் ஒரு போலியான வேஷத்தை காட்டி கொண்டிருப்பதால் அவர்கள் இறுதியில் இறுக்கமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு மனதில் ஒரு விரக்தி நிலையை அடைந்து ஒரு மன அழுத்தத்திற்குள் செல்கின்றார்கள். உண்மையில் சகிப்பு என்பது மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் உணர்வு. அந்த உணர்வு வந்து விட்டதென்றால் நாம் வெளியில் கூறவும் மாட்டோம், நாங்கள் சகிக்கின்றோம் என்று கூற மாட்டோம். லேசான ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழலாம். உதாரணத்திற்கு இன்னும் ஒரு கதையையும் கூறலாம் என நினைக்கின்றேன். முகமது நபி அவர்கள் தான் வாழ்ந்த காலப்பகுதியில் தொழுகைக்காக செல்லும் போது தினமும் ஒரு பெண்மணி வளமையாக அவரது மேல் மாடியிலிருந்து குப்பைகளை கொட்டுவாராம். முகமது நபி அவர்கள் செல்லும் வழியில் அவர் மீது தானாம் அந்த குப்பைகள் தினமும் விழுமாம். ஆனால் முகமது நபி அவர்கள் ஒருபோதும் அதை பெரிதாக எடுக்கவில்லை. ஆனால் திடீரென்று ஒரு முறை வளமையாக அந்த குப்பை கொட்டும் பெண்மணி தான் செல்லும் வழியில் ஒரு நாள் குப்பை கொட்டவில்லையாம். அந்த சந்தர்ப்பம் எமக்கு ஏற்பட்டிருந்தால் நாம் நினைத்திருப்போம், கடவுள் தான் சரியான தருணத்தில் காட்டிவிட்டார், இவர் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கின்றார் போல் என்று நினைத்திருப்போம். ஆனால் முகமது நபி அவர்கள் அதற்கு எதிர்மாறாக, அதாவது மேலே சென்று அந்த பெண்மணிக்கு என்ன நடைபெற்றது என்று சென்று பார்த்தாராம். அப்போது அந்த பெண்மணி சுகஈனமாக படுத்திருந்தார். ஆகவே அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக முகமது நபி அவர்கள் அவரை வைத்தியரிடம் அழைத்து சென்றதாக ஒரு கதை உள்ளது. ஆகவே உண்மையில் சகிப்புத்தன்மை என்பது இதுதான். அதாவது தனக்கு தீமை செய்த அந்த பெண்மணியையும் அவர் மன்னித்து அவருக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று அவர் அந்த உதவியை செய்தார். ஆம், நாம் இப்பொழுது சகித்து கொள்ளும் சக்தியை பற்றி பார்த்தோம். இதுவும் மிக முக்கியமான சக்தியாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த சக்தி எமக்கு இருந்தால் நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பல பிரச்சனைகள் உருவாகுவதை தவிர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மற்றவர்கள் தவறு செய்தால் நானும் அதற்கு எதிர்மாறாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வு தான் அனைவருக்கும் ஏற்படுகின்றது. சில சமயம் நாம் செய்யாத தவறை நம் மீது சுட்டி காட்டும் பொழுதும் நாம் அதற்கான எதிர்விளைவை நாம் செய்கின்றோம். அதனால் பல பிரச்சனைகள் தான் உருவாகின்றது. மாறாக ஒவ்வொருவரும் தங்கள் பலவீனத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பெருந்தன்மையாக புரிந்து கொண்டு நான் மன்னிக்கும் பொழுது அங்கே என்னுள் சகிப்புத்தன்மை விருத்தியாகின்றது. அந்த சமயம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது கிடைக்கின்றது. இப்பொழுது நாம் இரு சக்திகளை பற்றி பார்த்திருந்தோம். மூன்றாவதாக நாம் பார்க்க போகும் சக்தி என்ன? மூன்றாவது சக்தியானது ஏற்றுக்கொள்ளும் சக்தி. ஏற்றுக்கொள்ளும் சக்திக்கு உதாரணமாக கடலை சொல்வார்கள். அதாவது கடல் என்பது தன்னில் எவ்வகையான ஆறுகள், குப்பைகள் என பல வகையான விடயங்கள் கலந்தாலும் அந்த கடலின் உண்மையான அந்த உவர்ப்பு தன்மையானது ஒருபோதும் மாறுவதில்லை. காரணம், மற்ற விடயங்கள், ஏனைய விடயங்கள் எவ்வாறானவையாக இருந்தாலும் அந்த விடயங்கள் அந்த கடலினுள் அமிழ்ந்து போகின்றது. மாறாக அந்த கடல் தன்னுடைய நிலையிலிருந்து ஒருபோதும் மாறுவதில்லை. அதுபோல்தான் நாமும் எமது வாழ்விலும் பலரை சந்திக்கின்றோம், பல விடயங்களை சந்திக்கின்றோம். ஆனால் பல நபர்கள் பல்வேறு விதமான எதிர்மறையான உணர்வுகள், எதிர்மறையான செயற்பாடுகளுடன் எமக்கு முன்னால் வந்தாலும், உதாரணத்திற்கு கோபத்துடன் வந்தாலும், எரிச்சல் பொறாமையுடன் வந்தாலும், அவர்களது அந்த கோபம், எரிச்சல், பொறாமை என்பது எம்மில் தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு நிலைதான் ஏற்றுக்கொள்ளும் சக்தி. அதாவது எம்மிடமுள்ள நல்ல தெய்வீக குணங்களினால் அவர்களது தீய குணங்கள் அமிழ்ந்து போய்விடும் என்பதுதான் அந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி. உண்மையில் நாம் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை விருத்தி செய்து கொண்டோம் என்றால் மற்றவர்களின் தீய குணங்கள் எம்மில் ஆதிக்கம் செலுத்தாது. அந்த தீய குணங்களை நாம் அதிகரிக்கும் ஒரு நபராக இருக்க மாட்டோம். மாறாக அவர்களுக்கும் நன்மை அளிக்கும் ஒரு நபராகத்தான் நாம் காணப்படுவோம். ஆகவே ஏற்றுக்கொள்ளும் சக்தி என்பது எமது நிலையிலிருந்து எம்மை தடுமாற வைக்காத ஒரு சக்தியாகும். ஆம், கடல் என்பது மிக ஒரு சிறந்த உதாரணமாக கொள்ளப்படுகின்றது. கடலில் பல விடயங்கள் சேர்ந்தாலும் கடலானது தன்னுடைய நிலையிலிருந்து மாறுவதில்லை. அதே போன்று நாமும் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு எமது நிலையிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும். இதுவும் ஒரு நல்ல விடயம். அடுத்து நாம் பார்க்க போகும் சக்தி பிரித்தறியும் சக்தி. பிரித்தறியும் சக்தி எனப்படும் போது எமக்கு பிரித்தறிவதற்கு தெளிவான புத்தி அவசியமாகும்.
எமது மனமானது ஒருமைப்பாட்டுடன் இருந்து செயலாற்றும் போது மாத்திரமே எம்மால் பிரித்தறிய முடியும். உதாரணமாக, நாம் சில வேளைகளில் யார் பொய் கூறுவார்கள், யார் உண்மையாக பேசுகிறார்கள், அல்லது யார் ஏமாற்றுவார்கள், எந்த இடத்தில் சரியாக கதைக்க வேண்டும், யாரிடம் எதை கதைக்க வேண்டும், இவ்வாறான பல குழப்பங்கள் ஏற்படுகின்றன. அந்த நேரத்தில் நாம் பிரித்தறிந்து செயற்பட வேண்டும். ஆகவே எமக்கு தெளிவான புத்தி என்பது மிகவும் அவசியமான ஒரு விடயமாகும். ஆம், இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான சக்தி பிரித்தறியும் சக்தி. நாம் இப்பொழுது ஒவ்வொரு சக்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து நாம் என்ன சக்தியை பார்க்க இருக்கின்றோம்? அடுத்த சக்தியானது தீர்மானிக்கும் சக்தி. உதாரணத்திற்கு, நாம் சரியாக பிரித்தறிந்தாலும் சரியான இடத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பது எமது கையில் தான் தங்கியுள்ளது. பலரிடமிருந்து நாம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் தீர்மானம் என்பது எமது கையில் தான் தங்கியுள்ளது. உதாரணத்திற்கு, ஒருவர் எம்மிடம் பணம் கேட்டு வருகின்றார். அவர் பணம் கேட்கும்போது நாம் முக்காலங்களையும் பற்றி சிந்திக்க வேண்டும். எதிர்காலத்தில் அந்த குறித்த பணத்திலிருந்து எமக்கு ஏதாவது தேவை இருக்கலாம், அல்லது இறந்த காலத்தில் இவர் அந்த வாங்கிய பணத்தை ஏற்கனவே ஒரு முறை வாங்கியிருந்தாலும் அதை சரியான நேரத்திற்கு திருப்பி கொடுத்தாரா என்பது பற்றி சிந்திக்க வேண்டும். அத்துடன் இவ்வாறு 3 காலங்களையும் பற்றி நாம் சிந்தித்த பிறகுதான் அவருக்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே தீர்மானம் எடுப்பது மிகவும் அவசியமான ஒரு விடயம். அத்துடன் பல ஆலோசனைகளை முன்வைப்பார்கள், ஆனால் எமது கொள்ளளவிற்கேற்ப தீர்மானம் எடுப்பது எமது கையில் தான் உள்ளது. ஆம், தீர்மானிக்கும் சக்தி, பிரித்தறியும் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தி, சகித்து கொள்ளும் சக்தி என பல நமக்கு முக்கியமான சக்திகளை பற்றி விரிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் நாம் பார்க்க இருக்கும் சக்திகள் என்னவென்று சகோதரியிடம் வினவலாம். அடுத்ததாக முகம் கொடுக்கும் சக்தி. முகம் கொடுக்கும் சக்தி எனும் போது பலர் இவ்வுலகில் முகம் கொடுப்பதற்கு பயப்படுவது மரணத்திற்குத்தான். ஆனால் நாம் அனைவரும் அழிவற்ற ஆத்மாக்கள் என்று பார்த்தோம். ஆகவே மரணத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அத்துடன் ஒருவர் முகம் கொடுக்க பயப்படுகின்றார் என்று சொன்னால் அவர் அடுத்த கட்டத்திற்கு செல்ல மாட்டார். உதாரணத்திற்கு, ஒருவர் OL பரீட்சை எழுத இருக்கின்றார், ஆனால் அவருக்கு அதுக்கு முகம் கொடுக்க முடியவில்லை, முகம் கொடுப்பதற்கு பயப்படுகின்றார் என்றால் அவர் AL எக்ஸாம் எழுத செல்ல மாட்டார். ஆகவே அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி தீர்மானம் எடுக்கவும் அவரால் முடியாமல் இருக்கும். காரணம், முகம் கொடுப்பதற்கு அவர் பயப்படுகின்றமை. ஆகவே நாம் முகம் கொடுத்தால்தான் அடுத்த கட்டம் எமது கொள்ளளவிற்கேற்ப என்ன செய்யலாம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். குறிப்பாக சொல்வார்கள், பயப்படுபவர்களுக்கு பயப்படும் நேரமெல்லாம் மரணம், ஆனால் வீரனுக்கு ஒரு தடவை தான் மரணம் என்று சொல்வார்கள். ஆகவே நாம் எதற்கும் முகம் கொடுக்க பயப்படக்கூடாது, தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். சில நேரம் பதவிகள், அந்தஸ்து, மற்றவர்களின் விமர்சனங்கள், இது பற்றிய கவலைகள் இருப்பவர்கள் சில வேளைகள் பயப்படக்கூடும். ஆகவே முகம் கொடுக்க அவர்கள் பயப்படுவார்கள். இவ்வாறான விடயங்கள் பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாம் தைரியமாக எமது கொள்ளளவிற்கேற்பவும் எமது கடந்த கால கர்ம கணக்கிற்கேற்பவும் நாம் முகம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். முகம் கொடுக்கும் சக்தி என்பதும் அவசியமானது ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் எல்லா தரப்பினர்களும், இளைஞர்களோ, முதியவர்களோ, பெற்றோர்களோ, அலுவலர்களோ, அனைவருமே தங்களுக்கு வரும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல் பலர் தவறான முடிவுகளை எடுத்து தங்கள் வாழ்வை சீரழித்து கொண்டிருக்கின்றார்கள். எமக்கு முகம் கொடுக்கும் சக்தி இருந்தால் நாமும் எமக்கு வரும் சூழ்நிலைகளை சாதகமாக எதிர்கொண்டு எம்முடைய வாழ்வை நிதானமாக கையாளலாம். அடுத்து என்ன சக்தியை நாம் பார்க்க இருக்கின்றோம்? அடுத்ததாக நாம் பார்க்க போகும் சக்தி ஒத்துழைக்கும் சக்தி. நாம் எந்த விடயங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நேர்மறையான விடயங்களுக்கு ஒத்துழைப்போமானால் பல நல்ல பலன்களை பெற முடியும். ஆனால் எதிர்மறையானவற்றிற்கு ஒத்துழைப்போமானால் அதன் விளைவுகளையும் நாம் சந்திக்க வேண்டி வரும். ஆகவே ஒரு விரல் கொடுத்து அனைவரும் ஒரு நல்ல விடயத்திற்கு ஒத்துழைப்போமானால் ஒரு மலையை கூட தூக்க முடியும் என்று காட்டப்பட்டுள்ளது. ஆகவே ஒத்துழைக்கும் சக்தியை நாம் சரியான இடத்தில் பிரயோகிக்க வேண்டும். ஒரு மாணவன் கிராமப்புறத்தில் படித்து பெரியவராகி பல்கலைக்கழகத்திற்கு நகர்ப்புறத்திற்கு செல்கின்றார் என்று வைத்து கொண்டோம் என்றால் அங்கே சில
குழு செயற்பாடுகள், சில களியாட்டங்கள் போன்றவை இடம்பெறும். அந்த தருணத்தில் நகர்ப்புறம் தானே, அனைவருடன் ஒத்து போகத்தானே வேண்டும் என்று சில வேளை தீய செயற்பாடுகளிலும் ஈடுபடலாம். ஆனால் உண்மையில் அந்த ஒத்துழைப்பானது தவறான ஒரு விளைவைத்தான் எமக்கு வழங்கும். ஆகவே எமது நிலையிலிருந்து நாம் தடுமாற்றம் அடையாமல் குறித்த சந்தர்ப்பத்தில் ஒத்துழைப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது நல்ல விடயங்களுக்கு மாத்திரம் எமது யுக்தியை கையாண்டு ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைக்கும் சக்தியானது உண்மையில் மனதை ஒருநிலைப்படுத்தும் போதுதான் சரியான இடத்தில் நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்ற தெளிவு எம்முள் உருவாகுகின்றது. எம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் கூட இறைவனின் நினைவுதான் எமக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதன் மூலம் நாம் எதற்கு ஒத்துழைக்க வேண்டும், எந்த விடயத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளலாம். அடுத்து இறுதியாக நாம் பார்க்க இருக்கும் சக்தி புலனடக்கும் சக்தி. புலனடக்கும் சக்தி எனும்போது பலர் நினைப்பது எமது புலனங்கங்களை ஆடாமல் அசையாமல் வைத்து கொண்டு இருக்கும் ஒரு நிலை என்று. உண்மையில் அது அல்ல. உதாரணத்திற்கு ஒரு ஆமையானது தனக்கு ஆபத்து வரும் நேரங்களில் தனது புலன்களை உள்ளெடுத்து கொள்கின்றது. மாறாக அது எதிர்த்து போராடவில்லை. அதுபோல் நாமும் எமக்கு பல வகையான இடையூறுகள் ஏற்படும் வேளைகளில் எமது புலன்களை எமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நாம் நிச்சயமாக பல வகையான ஆபத்துகளிலிருந்து எம்மை விடுவித்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு சரியான இடங்களில் சரியான முறையில் பேசுவது, சரியான இடங்களில் அமைதியாக இருப்பது, இவ்வாறு பல விடயங்களை கூறலாம். நித்திரை கொள்ளும் நேரத்தில் நித்திரை கொள்ளும் சிந்தனை, சமைக்கும் நேரத்தில் சமைக்கும் சிந்தனை, இவ்வாறு குறித்த நேரத்தில் நாம் எதை செய்கின்றோமோ அது பற்றிய சிந்தனை மாத்திரம் எம்முள் இருப்பது தான் உண்மையில் புலனடக்கும் சக்தி எனப்படுவது. உதாரணத்திற்கு மாவீரர் நெப்போலியன் என்பவர் எமக்கு தெரிந்த ஒரு மாவீரர். அவர் ஒரு காலத்தில் தனது போர் முடித்துவிட்டு ஒரு கூடாரத்தில் சென்று இளைப்பாறும் தருணத்தில் அவரது படை வீரர்களுடன் இணைந்து குடிபானங்கள் அருந்தி கொண்டிருந்தாராம். அந்த காலப்பகுதியில் அவர் அந்த வேளையில் குடிபானங்கள் அருந்தி கொண்டிருக்கும் போது அவரை சுற்றி இருந்த அனைவரும் திடீரென்று பயந்து தடுமாற்றம் அடைந்து தனது கையில் உள்ள அந்த குவளைகளை கீழே போட்டு உடைத்தார்களாம். காரணம், அவர்களுக்கு ஏதோ பாரிய சத்தம் கேட்டுள்ளது. அதை அவர்கள் அந்த மாவீரரிடமும் கேட்டுள்ளார்கள். உங்களுக்கு எதுவும் சத்தம் கேட்கவில்லையா? நீங்கள் உங்களது நிலை குலையாமல் அவ்வாறே இருந்து குடிபானம் அருந்துகின்றீர்களே என்று. அவர் சொன்னாராம், எனது சிந்தனை இந்த குடிபானத்தில் மாத்திரம்தான் இருந்தது, அதனால் நான் எதற்கும் பயப்படவில்லை என்று கூறினாராம். அதனால் தான் எதிர்காலத்தில் அவருக்கு மாவீரர் என்ற பட்டமும் கிடைத்ததாம். அதாவது எந்த வேலையை நாம் செய்கின்றோமோ அதில் மாத்திரம் எமது சிந்தனை இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த புலனடக்கும் சக்தி என்பது. எம்முடைய புலன்களானது எம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எந்த தருணத்தில் எவ்வாறான செயல்களை செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும், எந்த விடயத்தை கேட்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும் என்ற தெளிவு எமக்குள் ஏற்படும். நீங்கள் கூறிய இந்த 8 சக்திகளும் மிக முக்கியமான சக்திகள். நான் நினைக்கின்றேன் இந்த சக்திகள் அனைத்தும் எமக்குள் போதுமான அளவு இருந்தாலே எம்முடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று. ஏனென்றால் இவை மிகவும் அவசியமான சக்திகள். இந்த சக்திகளின் குறைபாடு தான் அனைவரின் புரிந்துணர்வின்மைக்கும் பல கவலைகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. இன்னொரு விடயம் என்னவென்றால் சத்திய யுகம் என்று பார்த்தோம் தானே. நான் நினைக்கின்றேன் அங்கு இந்த சக்திகள் அனைத்தும் அனைவருக்கும் இயல்பாக இருந்திருக்கும். அதனால் தான் அவர்களின் வாழ்வு சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த சத்திய காலப்பகுதியில் வாழ்ந்த சக்கரவர்த்தினிகளுக்கு கூட ஆலோசகர்கள் தேவைப்படவில்லை. அந்த ஆத்மா முற்றிலும் இந்த சக்தியால் நிரம்பிய நிலையில் இருந்ததால் சுமூகமான முறையில் அந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடியதாக இருந்தது. தற்காலத்தில் பாருங்கள், பல அமைச்சர்கள், பல மந்திரிகள் என பல பேர் இருந்தாலும் நாடுகளை சரியான விதத்தில் ஒழுங்குமுறைப்படுத்த முடியாமல் உள்ளது. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் என்ற பட்டியல் கூட தற்காலத்தில் நிலவுகின்றது. ஆனால் அந்த காலகட்டத்தில் மொத்தமாகவே முழு உலகத்தையும் ஒரு சக்கரவர்த்தி ஆட்சி செய்திருக்கின்றார். எந்தவித ஆலோசகர்களும் இல்லாமல் எனும் போது இந்த சக்தி முழுமையாக நிரம்பிய நிலையில் தான் இருந்திருக்கின்றது. இறைவனின் சக்தி அத்தகையது. இறைவனுக்கு சமமான நிலையில் இருந்த தேவர்களின் சக்தியும் அத்தகையதாக சத்திய யுகத்தில் நிலவி இருக்கின்றது. இன்று நாம்
தியானத்தின் மூலம் கிடைக்கும் 8 அஷ்ட சக்திகளை பற்றி பார்த்தோம். நிச்சயம் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கு அவசியமான சக்தி தான் இந்த 8 சக்திகளும். இந்த சக்திகள் நமக்குள் இருக்க வேண்டும் என்றால் நாம் கடவுளை சரியான முறையில் நினைக்க வேண்டும். அதுதான் தியானம். இப்பொழுது நாம் 5 பகுதிகளை கடந்திருக்கின்றோம். இன்று எம்முடன் இணைந்திருந்து எமக்கான பதில்களை கூறிய சகோதரி அவர்களுக்கு நன்றி. இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். நன்றி. ஆன்மீக அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.